காரை செல்வராஜ், இந்தி திணிப்புக்கு ஒரு பரப்புரை கருவியா எல்ஐசியை பயன்படுத்துறாங்க அப்படின்னு முதலமைச்சர் சொல்றார். அது அவ்வளவு தூரமாக இதை ஒரு பரப்புரை கருவிங்கிற அளவிற்கு அதை பார்க்கணுமா? எல்ஐசியில் அவர் ஒரு டெக்னிக்கல் எரருங்குது எல்ஐசி நிறுவனமே கொடுத்திருக்கிற அறிக்கையில. அவர் என்ன சொல்றாரு, விரைவில் சரி செய்வாங்கிறாரு கவிதாசன். நாம் அதை பரப்புரை கருவி அளவிற்கு பார்க்கலாமா? இல்லை, நிச்சயமாக பாஜகவினுடைய கடந்த கால நடவடிக்கைகளை வச்சு தான் நம்ம எதையுமே ஒரு கட்டத்தில் ஒரு முடிவுக்கு வர முடியும். அவர்கள் எல்லா நிலைகளிலும் இருந்து அமித்ஷா உட்பட பேசுகிற பொழுது உட்பட இந்தி நாள் என்று அவர் பேசுகிற பேச்சுக்கள், தேசிய கல்விக் கொள்கை என்பதன் மூலமாக சமஸ்கிருதத்தை இந்தியை திணிக்கிற முயற்சி, திட்டங்களெல்லாம் நிறைய திட்டங்கள் வருது, நிறைய ரயில்வேஸுக்கு பேர் வைக்கிறதெல்லாம் இந்தியிலே பெயர் வைப்பது என்று இந்த தேசியத்தில் இருக்கிற ஊடகங்கள் கூட இந்தி மொழியிலே முழுவதுமாக வருகிற அளவிற்கு ஒரு சூழ்நிலை உருவாயிருக்குன்னு எங்கள் தலைவர் வைகோ அவர்கள் இன்றைக்கி அறிக்கை கொடுத்துருக்காங்க. அந்த நிலைகளில் இருந்து தான் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியுமே தவிர இதோட ஆழம் நமக்கு தெரியும். இதில் என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா 1989 சரி பண்ணிட்டா மறுபடி ஆட்சி மொழியா அரசாங்கத்தினுடைய நோக்கம் வேற. அது நான் வர்றேன் அதுக்கு. ஸோ இந்த இந்தி திணிப்பு என்கிற நிகழ்ச்சியை பேசுகிற பொழுது எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, ஒரு இந்தி எதிர்ப்பு போராளி எங்கள் அண்ணன் விபி கலைராஜன் தன் உடலிலே பெட்ரோலை ஊற்றி கொண்டு தீ வைத்துக் கொள்வதற்கு தயாராக இருந்த ஒரு சட்டக்கல்லூரி மாணவர்கள் அருகில் உட்கார்ந்து இந்த இடத்துல பேசுறது எனக்கு ஒரு பெருமை. ஏன்னா நான் இந்திய எதிர்ப்பு காலத்தில் நான் பிறந்தவன் இல்லை, படித்து தெரிந்து கொண்டவன் தான் என்கிற நிலையில் சொல்கிறோம். இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, நுட்பமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. இந்தி மொழியை இது எல்ஐசியில் அந்த முகப்பில் திணிப்பதன் மூலமாக இந்த எல்ஐசியுடைய வாடிக்கையாளர்கள் கிட்டத்தட்ட 54 கோடி பேர். 54 கோடி பேர். நீங்கள் ஏற்கனவே கேட்டீங்க இது எப்போ ஆரம்பித்ததுன்னு கேட்டீங்க. 1956 செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி 5 கோடி முதலீட்டில் ஆரம்பித்தது. இன்றைக்கி 38 லட்சம் கோடி ரூபாய் சொத்தோடு இன்றைக்கி இருக்கிற ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் இந்த 54 கோடி பேரையும் வாடிக்கையாளர்களையும் இந்தியை கற்க வைத்து விட முடியும் என்கிற நோக்கத்தில் இதை செய்வாங்கன்னு நான் நினைக்கல. ஆனால் அதில் இன்னொரு செய்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா, வாடிக்கையாளர் சேவை என்று நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்தி, ஆங்கிலம் உட்பட 8 பிராந்திய மொழிகளில் வாடிக்கையாளர்கள் சேவை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் என்று அதில் சொல்லியிருக்கிறார்களே தவிர அந்த நிலைப்பாடு அதில் உள்ளே இல்லை என்பதை நான் உள்ளே போய் பார்த்தேன். புரட்சி கவிதாசன் நான் பார்த்தா வருதுன்னாரு. ஏதாவது ஸ்பேஸ் எக்ஸ் எலான் மஸ்க் ஏதாவது புதுசாக ஏதாவது ஒரு சர்ச் இன்ஜின் ஆரம்பிச்சு அது மூலியமாக வேறு ஏதாவது பார்த்துருப்பாரான்னு தெரியுது. இவ்வளவு தூரம் அவர் கடினப்பட்டு எல்ஐசிக்கு முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுல உங்களுக்கு வரல சார், அப்புறம் நான் சொல்ல எனக்கு வரணும் அப்படிங்கறத உறுதிப்படுத்திக்கிறேன். ஒன்றுக்கு 2 முறை நான் இதுல போட்டு அப்புறம் ஆங்கர் பொய் சொல்லி விட்டார், திட்டமிட்டே பொய் சொன்னார்னு என் மேல கேஸ் எழுதிடுவாங்க சார். அதனால உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். இதுல எல்ஐசியை காவு கொடுக்க வேண்டும் என்பது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய திட்டம். நான் இது சொல்றது ஒரு பெரிய வார்த்தையா இருக்கலாம், அதனுடைய உண்மையை நான் சொல்லிடுறேன். 2022-23 பட்ஜெட்டில் ஏர் இந்தியாவையும் எல்ஐசியுடைய பங்குகளையும் விற்க போகிறோம். ஏர் இந்தியாவை ஒட்டுமொத்தமாக விற்க போகிறோம் 18,000 கோடி ரூபாய்க்கு. அதில் 2,700 கோடி ரூபாய் எங்களுக்கு ஒரு மிச்சமெல்லாம் கடன் அடைச்சிட்டு நாங்கள் டாடா கையில் திரும்பி கொடுக்க போகிறோன்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் அறிவித்ததும் 70,000 கோடி ரூபாய் இழப்பை சந்தித்தது எல்ஐசி. மக்களுடைய நம்பிக்கை அங்கே இழந்து நின்றது. எல்ஐசி மீது மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை என்பது, நீங்க இந்த மொழி என்கிறது அந்த நம்பிக்கை அவங்களே தான் அதை மறுத்தாங்க இல்லையா? இல்ல, என்ன மறுத்தாங்க? எல்ஐசி பங்குகள் விற்கப்படவில்லைன்னு சொன்னாங்க. விற்கப்பட ஐபிஓக்கு 3.5% கொடுத்தாச்சு. 100% இருந்தது. இன்னைக்கு 96.5% தான் எல்ஐசி அரசாங்கத்திடம் இருக்கிற பங்குகள். அதுபோக வருகிற 10 ஆண்டுகளில் 25% பங்குகளை விற்க வேண்டும் என்கிற திட்டத்தையும் ஒன்றிய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. அதை மாற்று கருத்து இல்லை. அப்ப ஆர்கே சொன்னது மாதிரி தனியார் மய கொள்கையும் இதற்குள்ள இருக்கு. இரண்டாவது இந்த மொழி திணிப்பை எந்த இடத்துல பண்ணலாம், எந்த நேரத்துல பண்ணலாம், எந்த நேரத்துல இதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பேச வேண்டிய சப்ஜெக்ட் என்ன? நிதி ஆயோக்குடைய பணகாரியா வந்திருக்காரு, தமிழ்நாடு அரசை புகழ்ந்திருக்கிறார். 12 மாநிலங்களுக்கு போன எந்த மாநிலத்திலும் இதுபோல் ரிப்போர்ட் கொடுக்கல, ஒரு ஆய்வறிக்கை கொடுத்திருக்கிறாங்க, திட்டங்களை விரிவித்து கூறியிருக்கிறார்கள், காணொலி மூலமாக எங்களுக்கு விளக்கம் கொடுத்திருப்பது என்பது உள்ளபடியே எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது. நாங்கள் அடுத்து போற 16 மாநிலம் என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம் சொல்லக்கூடியதை விவாதிக்க வேண்டிய இடத்தில் என்று எல்ஐசியினுடைய ஒரு முகப்பிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி நீ தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த கவனத்தையும் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய திட்டங்களையும் செய்தியா வழங்கி இருக்கிறோம். அந்த செய்தியும் பேசுபொருளாயிருக்கு. அதையும் நான் ஆர்கே சார் கிட்ட பேசுபொருளாயிருக்கிறது என்பது அது ஒற்றை பேசுபொருளாக இருக்க வேண்டிய செய்தி. ஆனால் இன்றைக்கு எப்படி நம்ம பேசுறோம்? இதெல்லாம் அவருடைய நுணுக்கமான திட்டங்கள், அதெல்லாம் மாற்றி விட முடியாது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இவங்க எப்படி யோசிப்பாங்கிறதுக்கு ஒரே விஷயம் சொல்றேன். மணிப்பூர் கலவரம்
24 ஆண்டுகள் 24 மாதங்களாக இந்த போராட்டம் நடக்குது. முதல்ல ஆரம்பிச்சது இடஒதுக்கீடுங்கிற பிரச்சனை, மைத்திக்கும் குக்கிக்கும் ஆரம்பிச்சது. அதற்கு பிறகு இன பிரச்சனையாக ஆரம்பிச்சது. இப்ப இந்து கிறிஸ்தவர்கள் போராட்ட களமாக களம் மாறி இருக்கிறது. இன்றைக்கு அமித்ஷா உட்கார்ந்து என்ன பேசி கடைசியா முடிவெடுத்திருக்கிறாங்க? சீஃப் மினிஸ்டர் மாற்றணும்னு சொன்னா, அரசை மாற்றணும்னு சொன்னா, கவர்னர் ஆட்சியை கொண்டு இல்ல ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வந்து இந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்றால் 5000 ராணுவ வீரர்களை நாங்கள் அதிகமாக அனுப்ப போகிறோம் என்கிற செய்தியை எடுக்கக்கூடிய சிந்தனை கொண்டவர்கள் அவர்கள். மறுபடியும் யாரை ஒடுக்கணும்னு நினைக்கிறாங்க? அந்த மக்கள் போராட்டத்தை ஒடுக்குவது நீங்க இப்ப நீங்க சொல்ற மாதிரி இல்ல. நான் இங்க மணிப்பூர்ல இருந்து நேரா இங்க எல்ஐசிக்கே வந்துடுறேன். மணிப்பூரா இருக்கட்டும், எல்ஐசியாக இருக்கட்டும், இது எல்லாமே ஏதோ ஒரு திசை திருப்பலுக்குன்னா அப்ப எதை திசை திருப்புறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இது எல்லாமே இப்ப இதை வந்து ஒரு பக்கம் வந்து மூடி மறைக்கிறார்கள்னா, அரசு இதை மூடி மறைச்சிட்டு போனா அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு தானே. இதை மூடி மறைச்சிட்டு எதுக்கு எங்க போவாங்க? இல்ல அது மூடி மறைக்கல. அவங்களுடைய நூற்றாண்டுகால திட்டமே அதுதானே, அவங்களுடைய நோக்கமே அதுதானே. இப்போ நம்ம 1000 கேள்விகள் நம்ம கேட்குறோம். அண்ணன் புரட்சி கவிதாசன் நிறைய பேசினாரு. சு வெங்கடேசன் அவர்கள் எழுப்பிய அந்த போராட்டங்கள் தான் நீதிமன்றங்களுக்கு போனது. அவர் குரல் கொடுத்ததன் மூலமாக தேர்வுகளிலே வந்து அந்தந்த பிராந்திய மொழிகளில் கொண்டு வருவோம் என்கிற உத்தரவாதத்தை பெற்றது பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் சு வெங்கடேசன் அவர்கள். அவர் தானே அவரை பத்தி பேசாதீங்கன்னு சொல்லக்கூடிய இடத்திலிருந்து பேசுபவர்கிட்ட நம்ம எந்த நியாயத்தையும் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி வந்து வெளிப்படையாக இதை எதிர்ப்பதில்லை. ஒரு அறிக்கை கொடுத்ததோட போயிடுவாங்க. வெளியில வந்து நாங்க பேசுற மாதிரி பேசணும், நாங்க சொல்ற மாதிரி. அப்ப மத்திய அரசு தமிழ்நாடு பாஜக வந்து தமிழ் மொழிக்காக குரல் கொடுக்கலன்னு காரை செல்வராஜ் சொல்றாங்க. என்றைக்குமே அவர்கள் குரல் கொடுத்ததில்லை. அவர்கள் வந்து சமஸ்கிருத மயம் இந்தி மயத்துக்கு தான் ஆதரவே தவிர தமிழ் மொழிக்காக அவர்கள் குரல் கொடுத்த களத்தில் இருந்தது எல்லாம் நாடகம் ஆடியிருப்பார்களே தவிர அதில் ஒரு துளியும் உண்மை இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. கவிதாசன் இருக்கிறாரு, அவர் 2 வாரத்துக்கு இடையில கவிதை சொல்லுவாரு, தமிழ் பழமொழிகளை நிறைய சொல்லுவாரு. நானே இப்ப எனக்கு கவிதை வேணாம் கண்டென்ட் கொடுங்கன்னு தான் கேட்டேன். அந்த அளவிற்கு மொழிப்பற்றாளர் அவர் பேச மாட்டாரு. ஒரே உதாரணம் அண்ணன் வி.பி. கலைராஜன் சொல்லிட்டாங்க. நீங்க தமிழ் மொழியை பத்தி அது ஊரே யாவரும் கேளீர் பேசுறீங்க, திருக்குறளை பேசுறீங்க, எல்லாரும் போய் வெளிநாட்டுல பேசுறேன்னு பெருசா புகழ்றீங்களே. 656 கோடி ரூபாய் வந்து செம்மொழிக்கு ஒதுக்கினதுல சமஸ்கிருதத்துக்கு 657 கோடி ரூபாய், ஒட்டுமொத்தமாக 18-20 கோடி ரூபாய் மட்டும்தான் தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்கு ஒதுக்கி இருக்கீங்களே. இதுதான் தமிழ் மீது நீங்கள் கொண்டிருக்கிற அக்கறையாங்கிற கேள்விக்கு ஏதாவது பதில் சொல்லியிருக்காங்களா? இதுவரைக்கும் யாராவது பதில் சொல்லியிருக்காங்களா? எந்த மொழி கொண்டாடப்பட வேண்டிய? எல்லா மொழியும் சிறந்த மொழிகள் தான். நான் மொழிகள் மீதான துவேஷத்தை வைக்கவே இல்லை. இன்னொரு கேள்வியை நான் ரொம்ப ஆழமா கேட்கணும்னா, இந்தி மொழி யாருடைய தாய்மொழி? நீங்க சொல்லுங்க. இந்தியாவில் இந்தி மொழியை தாய்மொழியாக கொண்டது எந்த மாநிலம்? எந்த மாநிலமும் இல்ல. இந்தி மொழி யாருக்கும் தாய்மொழி கிடையாது. இந்தியாவுல திராவிட நாடு எங்க இருக்கு? தமிழ்நாடு இருக்கு, கேரளா இருக்கு, மலையாளம் இருக்கு, ஆந்திரா இருக்கு. திரும்ப ஒரு கேள்வியை கேட்கிறேன். இந்து மதம் எங்கே இருந்தது சொல்லுங்க. இந்து மதம் என்கிற மதம் எங்கே இருந்தது சொல்லுங்க. மேல போல ஒரு கேள்வியோட முடிச்சிடுறேன். இந்து மதம் எங்கே இருந்தது? யார் உங்க தாத்தா கொண்டு வந்தாரா? எங்க பாட்ட முப்பாட்ட ஓட்டன் ஓட்டி பூட்டன் பூட்டி கொண்டு வந்தாங்களா இந்த நாட்டுல இந்து மதம் என்கிற மதத்தை? அது உருவா 1850களில் திராவிடம் என்று உருவானது என்பது 13200 ஆண்டுகளுக்கு முன்னால். அது வரலாறை பேசுவதை இப்ப பொறுத்தாதீங்க. கன்னடமும் தெலுங்கும் மலையாளம் எல்லா மொழிகளும் தந்தை பெரியார் சொன்னதை போல் பிற மொழியை நீக்கிவிட்டால் அது தமிழ்தான். புதிய மொழி. நீங்க எல்ஐசில மாறலன்னு சொல்றோம். அதை மாற்ற வேண்டும். தமிழ்நாட்டிற்கும் இன்றைக்கு வந்து நாம வந்து பாஜக தான் இன்றைக்கு ஆட்சியாளர்களா இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் பிரதமர் நமக்கும் பிரதமர், உள்துறை அமைச்சர் நமக்கும் உள்துறை அமைச்சர். இந்தியா அப்படிங்கிற இடத்துல எல்லாரும் ஒன்றாதான் இருக்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டிற்கு இது தமிழ் மொழியையே அவர்கள் வெறுக்கிறார்கள் அப்படின்னு எந்த புள்ளிக்கு நீங்க நகர்றீங்க? அதாவது தமிழ் மொழியை வெறுக்கிறார்கள் என்பது அர்த்தம் இல்லை. அவருடைய எண்ணம் என்னன்னா, இது மகாத்மா காந்தி அவர்கள் 1930களிலே பரீட்சித்து பார்த்த ஒன்று. எப்படி இந்த இந்திய மக்களை ஒன்றிணைக்க முடியும் என்று வருகிற பொழுது, ஏற்கனவே இந்த கணபதி பூஜை ஊர்வலம்லாம் கொண்டு வந்ததெல்லாம் ஒரு திட்டம், இந்துக்களை ஒருங்கிணைக்கிறது. இந்தியாவுடைய ஒட்டுமொத்த மக்களையும் ஒருங்கிணைப்பதற்கு எதாக முடியும் சொல்லிட்டு மகாத்மா காந்தி அவர்கள் தவறாக ஒரு திட்டத்தை தீட்டி முதலிலே ஹிந்தி பிரச்சார சபாக்களை இந்தி வழி கற்றுக் கொடுக்கிறதை சென்னையில் தான் முதல்ல இந்தியாவிலே ஆரம்பிச்சார். அவர் சிந்தனை என்பது மொழி என்பது ஒரு நாட்டினுடைய மக்களுடைய மனங்களை இணைத்து விடும் என்று. அது அல்ல. இது தேசிய இனங்கள் வாழ்கிற பூமி. நானும் வட இந்தியாவில் இருக்கிற தோழனும் நண்பர்களாக இருந்து விட முடியும்.
பண்பாடு கலாச்சாரத்தால் நாங்கள் ஒன்றிணைந்து விட முடியாது. அவர் சாப்பிடுற சப்பாத்தியை நான் சாப்பிட முடியாது, நான் சாப்பிடுற சோறை அவர் சாப்பிட முடியாது, நான் சாப்பிடுற சாம்பாரை ரசத்தை காய்கறியை இன்னைக்கு வந்து இங்க கத்துக்கிட்டாங்க, இன்னைக்கு வந்து சாப்பிடுறாங்க. அதெல்லாம் அவர்கள் மொழி மீதான துவேஷம் இல்லை. ஆனால் ஒரு மொழி என்பது திணிப்பதன் மூலம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒருங்கிணைத்து விட முடியும் என்கிற மகாத்மா காந்தி எதை தவறாக நினைத்தாரோ அதை செயல்படுத்த முனைகிறார்கள். இங்க LIC 25% பங்கை விற்கணும், LIC மீது மக்களுடைய நம்பிக்கையை விற்கணும். 54 கோடி பேர் 2004.3 லட்சம் பாலிசிஸ் இந்த ஹோல்டர்ஸ் எல்லாம் அந்த LIC மீது நம்பிக்கையை இழக்கணும், பங்கு விலை குறையணும், குறைந்ததற்கு பிறகு அந்த தனியாருக்கு வித்ததற்கு பிறகு மறுபடியும் அந்த பிசினஸ் பூஸ்ட் பண்ணணும், தனியாருக்கு கொடுக்கணும். ஒருவேளை இதெல்லாம் நடக்க போகுதாங்கிறத போகும், அது போயிருக்கிறது. கப்பல் கட்டும் தொழிற்சாலைகள் போயிருக்கிறது, விமான நிலையங்கள் போயிருக்கிறது. இந்த இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய இடத்தில் 2 பெருமுதலாளிகள் பேசலாம்.